களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு கோடான கோடி தோத்திரங்களும் துதிகளும் ஆராதனைகளும் ஏறெடுக்கிறோம். எங்களை தாயின் வயிற்றை உருவாக்கினவர் நீரே, பராமரித்து வழிநடத்துகிறவர் நீரே. உம்முடைய பாசமிகு காரியங்களால் எங்களோடு பேச வேண்டும் என்று அமைத்து நடப்பித்து வருகிறீரே. இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்காக உம்முடைய பாதப்படியில் அமர்ந்து, அப்பா பேசுங்க, இயேசுவே பேசுங்க என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு ஆறுதலும் ஆசீர்வாதமும் வழிகாட்டுதலுமாய் கடந்து செயல்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பேசும், உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சென்ற வாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது நற்செய்தி கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை என்று பார்த்தோம். நற்செய்தி கடவுளின் மீட்பளிக்கிற வல்லமை என்று பார்த்தோம். அதை பார்க்கிற பொழுது நற்செய்தி என்பது என்ன? இயேசுவை பற்றி, இயேசுவை பற்றி, இயேசுவை பற்றி நற்செய்தி தான் இருக்கு. இரண்டும், நற்செய்தி என்பது இயேசுவை பற்றி, இயேசுவை பற்றி சொல்லுகிற பொழுது அங்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதாய் முதல் நிலையை பார்த்தோம். அது எப்படியெல்லாம் என்று தெய்வீக திருவிழத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் சிந்தித்தோம், தியானித்தோம். அடுத்தபடியாக நாம் பார்க்கிற பொழுது இந்த நற்செய்தியின் அவசியம் என்ன, ஏன் என்று பார்த்தோம். நற்செய்தியின் அவசியம், இந்த நற்செய்தியின் அவசியம் என்று பார்க்கிற பொழுது நான் நேற்று அன்றைக்கு முடிக்க முடியல. ஏன்? ஆண்டவர் தானே இந்த நிலைகளை செய்கிறார். அந்த செய்தியானது தொடர்ச்சியானது, அதிகமானது. நற்செய்தியின் அவசியம் மிக முக்கியம். இயேசுவை பற்றி சொல்லணும், அதுவே நற்செய்தி அறிக்கப்பட்டாலே சொல்லணும். அப்பொழுதுதான் இயேசுவை பற்றி மக்கள் அறிந்து கொள்ள முடியும். அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம் பெருக்கங்கள், அவருடைய கிருபைகள், அவருடைய அருள் ஆசீர், அவருடைய வல்லமை எல்லாவற்றையும் நாம் அறிவிக்கிறது தான் நற்செய்தி காரியங்கள். அப்பொழுது தான் மக்கள் அதை உணர்ந்து அவரிடம் தேடி வருவார்கள். நாம் பயணத்தை கடந்த நாட்களில் பார்க்கிற பொழுது இந்த நற்செய்தியின் அவசியத்தை நான் உங்களோடு சொன்னேன். தூய ஆவியான உணர்த்ததை நான் உங்களோடு சொன்னேன். அதை கேட்ட ஒரு சகோதரன் நடுகூட தொடர்பு கொண்டார். இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் இன்னும் உணரலே பிரதர்ன்னு கேட்டார். இப்படிப்பட்ட நிலையை நாம் உணர்ந்து கடந்து வரலையே பிரதர் சொன்னார். அவர் ஏற்றால ஒரு 19-20 நிமிஷத்துக்கு மேலே பேசினார். என் அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவரை பற்றி, இயேசுவை பற்றி நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். அது மிக அவசியம். நற்செய்தியை அறிவித்தால்தான், இயேசுவை பற்றி அறிவித்தால்தான் மக்கள் அவரை தேடி வருவார்கள், நம்பிக்கை கொள்வார்கள். இல்லைங்களா? நம்பிக்கை கொண்டு அவரிடம் வருவார்கள். அதனால் இந்த உலகமெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். உலகமெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்று, நற்செய்தி எல்லா இனத்தாருக்கும், எல்லா மக்களுக்கும் உலகமெங்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று. அப்போது நற்செய்தியை அறிவிக்கப்பட வேண்டும் எல்லா மக்களுக்கும். அப்போது இயேசுவிடம் வருவார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், உலகமெல்லாம் மீட்படைத்தான் இயேசு பாடுகள் பட்டார், ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்தார். இந்த நாளில் இன்னும் எவ்வளோ மக்கள் இயேசுவை அறிந்து மீட்பில் வந்திருக்கிறார்கள். சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து. வர காலங்கள் வருகிறது, தவக்காலம் வருகிறது. தவக்காலத்தில் நாம் பார்க்கிறது, மனம் திரும்புங்கள், நற்செய்தி நம்புங்கள், விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று. மனம் திரும்புங்கள், நற்செய்தி நம்புங்கள்,
விண்ணரசு நெருங்கி விட்டது என்று. இந்த கருத்து தான் நெத்திலத்தை போட்டு கொண்டு வாங்க. இந்த நிலையை நாம் பார்க்கிற பொழுது நற்செய்தியின் அவசியம் மிக 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 அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. எனவே நற்செய்தி அறிவிக்க வேண்டிய அவசியத்தை பார்க்கிற பொழுது நான் தூய ஆவியானவர் உணர்த்ததினாலே கடந்த நாட்களில் சொல்லப்பட்ட வார்த்தையை மீண்டுமாக அப்படியே சொல்லி வருகிறேன். நீ பார்க்கணும் பிரியமாகவே, எரேமியா கிட்ட சொல்லுகிற பொழுது அவர் சொன்னார், நீ புறப்படு, போய் சொல்லு, புறப்பட்டு போய் நான் யாரிடம் உன்னை அனுப்புறேனோ அங்கே போய் சொல்லுன்னு சொன்னார். அங்கெல்லாம் போய் சொல்லுன்னு சொன்னார். அங்கே போயிட்டு இந்த காரியத்தை சொல்லு, இறை வாக்கினர் கடவுளுடைய ஆவியால் சொல்லப்படுகிற வாக்கினர், அவரை பற்றி பேசுகிற வாக்கினர், போய் புறப்பட சொல்லு சொன்னார். அந்த கருத்துக்கள் பூவுலகின் கடை எல்லை வரை என்று நாம் பார்க்கும்போது திருப்பாடலிலே 22ஆம் அதிகாரத்திலே திருப்பாடல் 22ஆம் அதிகாரம் ஏற்கனவே நாம் பார்த்தோம் நினைக்கிறேன். அதை மீண்டுமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருப்பாடல் 22 27 முதல் 31 வசனம். திருப்பாடல் 22 அதில் சொல்லப்படுகிற 22 27 முதல் 31 வசனத்தை நீ பார்க்கிறீர்கள் என்றால் அதில் சொல்லப்படுகிற அந்த 27வது வசனம் சொல்லுகிறது, பூ உலகின் கடை எல்லை வரை உள்ளோர் அனைவரும் இதை உணர்ந்து ஆண்டவர் பக்கம் திரும்புவர். பார்த்தீங்களா, எல்லாரும் இது இயேசு யார், அவர் எதுக்காக விண்ணகம் விட்டு மண்ணகம் வந்தார், எதற்காக அடிக்கப்பட்டார், எதற்காக கிழிக்கப்பட்டார், எதற்காக ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்தார் என்பதை பற்றி நற்செய்தியை நாம் அறிவிக்கிற பொழுது மக்கள் எல்லாம் அவர் அண்ட வருவாங்க என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார், உணர்ந்து சொல்லுகிறார். இறைவாக்கினார் வந்து கடவுளை அவரை பற்றி நற்செய்தி அறிவிக்கணும். அப்போ அவர் அந்த 14 ஆண்டவர் பக்கம் திரும்புவர், பிறனைத்தார் குடும்பத்தார் அனைவரும் அவர் முன்னணியில் விழுந்து பணிவர். அந்த வசனத்தினுடைய கருத்துக்களை பார்க்கணும். நீங்கள் அப்படியே நீங்கள் படிப்பீங்கனாக்க 31 வசனத்திலையும் பார்க்கணும், ஒவ்வொன்றும் அப்படியே சொல்லப்பட்டிருக்கும். அடுத்து 28வது வசனத்தை நீ பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கும், ஏனெனில் அரசு ஆண்டவருடையது, பிற இனத்தார் மீதும் அவர் ஆட்சி புரிகின்றார். பிற இனத்தார் எல்லா மக்களுக்கும் நற்செய்தின்னு சொல்ல வருது. விண் அரசை பற்றி, விண் அரசு கடவுளுடைய ஆட்சி எல்லா மக்களுக்கும் உண்டான இருக்கும், பிறனத்தாருக்கும் இருக்கும். என்ன இது இருக்கும்? இன்னைக்கு நாம் பார்க்குறோம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் பார்க்கிற பொழுது அடுத்து எலெக்ஷன் வரப்போகுது, தேர்தல் வரப்போகிறது. இந்த தேர்தல் வரப்போகிறது எப்படியெல்லாம் கூட்டங்கள், எப்படியெல்லாம் செயல்பாடுகள், எதற்காக? அவங்க ஆட்சி வருவதற்காக இல்லையா? அவருடைய ஆட்சி வருவதற்காக என்னென்னமோ செய்கிறாங்க. அப்போது கடவுளுடைய ஆட்சி வரணும்னு இவன் அரசு நெருங்கிவிட்டது, அது வரணும், எல்லா மக்களுக்கும் வரணும். அந்த வென்றுவதற்காக அவங்க கொண்டு வராங்க. அந்த விண்ணரசின் ஆட்சியின் போது இயேசு சொல்வார், இந்த ஓ மை காட் ஜீசஸ் பிலாத்துக்கிட்ட முன்னாடி இருப்பாங்க, இயேசு கொண்டு நிறுத்துறாங்க. அப்போது அந்த பிலாத்தெல்லாம் என்ன உன்னை பற்றி இப்படி சொல்கிறாங்க, நீ ராஜாவா அரசன், உங்களுடைய ஆட்சின்னு சொன்னாங்க. அப்போ அவர் இயேசு சொல்றார், என்னுடைய அரசு இந்த உலகத்தின் அரசை போன்றது அல்ல சொல்வார். என்னுடைய அரசு, என் ராஜ்யம் இந்த உலகத்தின் அரசை போன்றது அல்ல. அவருடைய தானே அந்த அரசு எப்படி? அவருடைய அரசு அவருடைய ஆட்சி நம்மைக்குள்ளாக நம்மை ஆளுவது. ஒருவர் கடவுளுடைய ஆவியை பெற்றிருக்கிறார் என்றால் கடவுளுடைய ஆவியானவர் அவரை ஆட்சி செலுத்துகிறார். அப்போது இயேசு நமக்குள் தூய ஆவியிலே நமக்குள் இருக்கும்போது அவர் ஆட்சி செய்கிற பொழுது அங்கே நற்பண்புகள் உண்டாயிட்டே இருக்கும் இல்லைங்களா? உலகமெல்லாம் நற்பண்புகள் உண்டாக்குவதற்காகத்தான் அவருடைய ஆட்சி, விண்ணக ஆட்சி வரும்.
உம்முடைய ஆட்சி வருகை என்று இயேசு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் சொல்லுவார். விண்ணுலகத்தில் எங்கள் தந்தையை உம்முடைய தேர் போற்றப்படுவதாக, உம்முடைய ஆட்சி வருவதாக என்று. உம்முடைய ஆட்சி எப்படி? தூய ஆவிலே வந்து நம்மை ஆளுகிறது, நம்மை ஆளுகிறது. நானும் ஒரு காலத்தில், சகோதரன் ஒரு காலத்தில் எங்கேயோ எப்படியோ பெயருக்கு நிலையில் போயிட்டு இருந்தோம். ஆனால் அந்த ஆண்டவர் தானே என்னைக்குள் வந்து, என் இதயப்படத்துக்குள் வந்து எங்களுக்குள்ளாக ஆட்சி செய்ய ஆரம்பித்தார். ஆட்சியமா அப்போ அவருடைய ஆட்சி வருகிற பொழுது இந்த உலகத்திலே பார்க்கிறோம் அல்லவா? உலகத்திலே அவர் ஆட்சியிலே அப்படியெல்லாம் செய்தார்கள், இந்த ஆட்சியில் இப்படியெல்லாம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம் அல்லவா? அப்படியா பார்க்கும் பொழுது நாம் பார்க்குறோம், அவருடைய ஆட்சியில் அப்படி பார்க்கும் பொழுது இப்படியெல்லாம் இருக்கு, அவருடைய ஆட்சியில் எப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது இல்லைங்களா அவங்க சென்றாங்க. அதே போல் நம்முடைய ஆண்டவர் நம்மளுக்குள்ள வந்து நம்ம ஆட்சி செய்கிற பொழுது அங்கே வித்தியாசமான காரியம் இருக்கும். அந்த திருப்பாடல் அவங்க சொல்கிறது வசனம் சொல்கிற பொழுது எனக்கு தூயான உணர்த்துகிறாரு. ரோமர் புத்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 14ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா என்ன சொல்லுகிறது? அந்த ஆண்டவர் சொல்லி பார்க்கணும். இறை ஆட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக தூய ஆவி அருளும் நீதி அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது. பாருங்கள், என்னது கடவுளுடைய ஆட்சி, இறை ஆட்சி என்பது இந்த உலகப்புறமான அல்ல. நீதி, அமைதி, பரிசுத்தாவிலே மகிழ்கின்ற ஒரு மகிழ்ச்சி. இதை எந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஆட்சியும் தர முடியாது. அந்த ஆட்சி தான் தர முடியும். உலகத்தான் 14 ரோமர் 14-17 வசனத்தை எடுத்துட்டீங்களா, குறிச்சு பாருங்களா, உட்காந்து படிச்சு பாருங்கண்ணா, படிச்சு கேளுங்கண்ணா, எப்படி இருக்கு. அதனால் தான் இயேசு ஆண்டவர் இந்த ஆட்சி வர வேண்டும் என்று ஜெபிங்கன்னு சொன்னார். அந்த ஆட்சி எல்லா மக்களுக்கு போக வேண்டும் என்பதற்காக பறைச்சாட்டுங்கன்னு சொன்னார் இல்லைங்களா? இன்னைக்கு அரசியல்வாதிகள் பார்க்கிற பொழுது அங்கங்கே போட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதே போல நீங்களும் நாம் ஒவ்வொருவருமே இறையாட்சியை பற்றி நாம் சொல்லணும், கடவுளுடைய ஆட்சியை பற்றி அவருடைய சொல்லணும். அது மிக மிக அவசியம், மிக மிக அவசியம். அந்த கருத்தை நான் சொல்லுகிற பொழுது இருக்கும். இதை நான் பார்க்கும் பொழுது என் அன்பானவர்களே, நம்மளை அப்படியே கொண்டு வருகிறேன். கலாத்தியர் புத்தகத்தில் எடுத்து பார்த்தனாக்க அதில் சொல்லப்பட்டிருக்கும். கலாத்தியர் புத்தகம், திருத்தற்பணியில் கலாத்தியர் எல்லாம் எடுக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சில சகோதர சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் சொல்கிற வார்த்தையை நாங்கள் ஒரு முறை எழுதுகிறோம், ஒரு முறைக்கு 2 முறை சொன்னால் நல்லாயிருக்கும். அதனால தான் ஒரு முறைக்கு 2 முறை சொல்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன தெரியுங்களா, அப்படின்னா மக்கள் எவ்வளோ ஆர்வமாக கேட்குறாங்க தான். அதனால தான் ஒரு முறைக்கு கலாத்தியர் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் முதல்ல அது நிறைய சொல்லணும். அது 2வது வசனம் முதல்ல படிங்க, அப்புறம் 5வது வசனம் படிக்கலாம். 2ஆம் வசனம் பாருங்க, அது அடுத்த 5வது வசனம் படிக்கலாம். உங்களிடம் ஒன்று மட்டும் கேட்டறிய விரும்புகிறேன், நீங்கள் தூய ஆவியை எவ்வாறு பெற்றுக்கொண்டீர்கள்? திருச்சட்டம் சார்ந்த செயல்களாலா அல்லது நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொண்டதாலா? நற்செய்தியை கேட்டதுனாலா? கேள்வி எப்படி கொடுக்கிற பாருங்க. திருச்சட்டம் கடைபிடினாலா இல்லை நற்செய்தியை கேட்டதா? நற்செய்தியை கேட்கறதுக்காக தான் இருக்கு இல்லைங்களா? அடுத்து அப்படியே கொண்டு போயிட்டு 5வது வசனத்தை நீ பார்ப்பீங்களா, அதுல அழுத்தமா சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? உங்களுக்கு தூய ஆவியை அளித்து உங்களிடையே வல்ல செயல்களை ஆற்றுபவர் எதை முன்னிட்டு அவ்வாறு செய்கிறார்? நீங்கள் சட்டம் சார்ந்த செயல்களை செய்வதாலா அல்லது நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொண்டதாலா? நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொண்டதாலா? அதான் முக்கியம். அதனால்தான் அவசியம் இருக்கு. அதுதான் அவசியம். அதனால்தான் நான் நற்செய்தி அவசியத்தை பற்றி நான் சொல்ல வந்தேன். நான் இதை சொல்லுகிற பொழுது எனக்கு ஒவ்வொரு வசனம் கொண்டு இருக்கும்போது பார்க்கணும் இருக்கு. என்ன சொல்றேன்னா,
நம்ம நீங்கள் புதிய ஏற்பாட்டில் நம்ம லூக்காஸ் நற்செய்தி நீ படிச்சிருப்பீங்க அதிகமாக சொல்ல தேவையில்லை. அதில் லூக்காஸ் நற்செய்தியில் 16ஆம் அதிகாரத்தில் 16ஆம் செல்வந்தரும் லாசரும் இருக்குவாங்க. செல்வந்தரும் லாசருன்ற தலைப்பில் ஒரு அருமையான செய்திக்கு படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, அது மனசில் வச்சுருப்பீங்க. அதை நான் சுருக்கமாக கொண்டு வரேன். இப்படி லூக்காஸ் நற்செய்தி 16ஆம் அதிகாரத்தில் 19 அந்த 29 அப்படியே வசந்த நீ 19 தலைப்பை போட்டு செல்வந்தரும் லாசரும் சொல்லி போட்டுருக்கோம். பணக்காரன் அப்படி பயங்கரமான செல்வந்தன் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறான். லாசரு பிச்சை ஏழை அடிக்கிட்டு இருக்கிறான். அவங்ககிட்ட சொன்னோம், அவங்க வீட்டிலேருந்து முட்டும் 2 பேரும் இறந்துடுறாங்க. 2 பேரும் இறந்துடுறாங்க. அப்போ லாசர் எங்கே இருக்கிறாரு? அங்கே லாசர் ஆபிரகாமுடைய மடியில் இருக்கிறாங்க. பணக்காரன் கீழே இருக்கிறான். நரகத்தில். இதை கேள்விப்பட்ட அந்த பணக்காரன், ஐயோ என்கிட்ட எங்கள் வீட்டில் வாங்கிச்சுன்னு சாப்பிட்டானா அவங்க இருக்கிறானா, ஐயோ நான் இப்படி கஷ்டப்படுறேனே, என்னுடைய சகோதரிகள்லாம் நான் வாழ்கிற மாதிரி தான் வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்கள கீழே போகக்கூடாது, அதனால தயவுசெய்து அவர் அனுப்புங்க, போய் சொல்லிட்டு போய் சொல்லுங்கன்றைக்கு. அப்போ ஆண்டவர் அங்கே சொல்கிறாங்கன்றைக்கு, அவன் இருக்கிறதுக்கு நீயும் வர முடியாது, நீ இருக்கிற இடத்துக்கு அவரும் வர முடியாது. அது சொல்கிறதுக்கு தான் ஆளுங்க நிறைய பேர் நான் நியமித்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஓ மை காட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அங்கே பார்க்கணும், அவனை ஒரு தொட்டு தண்ணி விட சொல்லுங்க அப்படின்னு ஒரு லாசர் இருக்கா. அந்த பணக்காரன் கேட்பான், எனக்கு ரொம்ப இதாகிட்டு தொழிற்சிருக்கு. அப்போ தான் சொல்லுவார், அன்றைக்கு நீ இருக்கிற இடத்துக்கு அங்கே அங்கே போக முடியாது, நோ இருக்கு. ஐயோ அப்படியா, என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் நான் வாழ்கிற மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் இப்படி கீழே போகணுமா, ஐயோ தயவுசெய்து அந்த லாசரை அனுப்புங்க, போய் சொல்லட்டும். லாசர் அனுப்பிட்டு அது சொல்கிறதாயா நிறைய பேர் இருக்கிறாங்க, அது ஏற்படுத்தி இருக்கிறேன்னு. என் அன்பான சகோதரமே, நான் நினச்சி பார்க்குறேன், இந்த வசன வார்த்தை நினச்சி எப்படி நானும் இன்றைக்கு கடவுள் ஏற்படுத்தினார்ன்றது தான் என்ன இருக்கு. இன்று உங்களையா ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். இங்கே கீழே போகக்கூடாது என்பதற்காக மேலே கொண்டு வருவதற்காகத்தான் ஆண்டவர் நம்மளை ஏற்படுத்தியிருக்கிறார். இறை அரசை கொண்டு வருவதற்கான காரியங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்கா சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, எழும்பணும். எல்லா உலக மக்களும், அந்த வசந்தா திருப்பால சொல்லப்பட்டிருக்கலையா, எல்லா மக்களும் கண்டு வருவதற்கு நாம் கடந்து வரணும், சொல்லணும். சொல்லவில்லை என்றால் எப்படி கடந்து வருவார்கள்? சொல்லணும். நாம் ஜெபிக்கிறோம், ஏசாண்ட சொல்லுகின்ற கருத்தை இதை நான் சொல்லுகிற பொழுது இந்த சொல்லிக்கிட்டே போயினே இருக்கலாம். முதலாவது பார்த்தோம், நற்செய்தி என்பது இயேசுவை பற்றி, இயேசு பற்றி சொல்லுகிறது நற்செய்தி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம். அடுத்த பாயிண்ட்டும் இந்த இயேசுவை பற்றி சொல்லுவது அவசியம், நற்செய்தியின் அவசியத்தை குறித்து நாம் சிந்தித்தோம் இல்லைங்களா? சரி, அடுத்த ஒரு கருத்து நடத்துகிறார். நற்செய்தி அறிவிப்போர் எப்படி, அவர் நற்செய்தி அறிவிக்கிறவர்களுக்கு கடவுள் எப்படிலாம் செய்கிறான் என்பதை பார்த்தனாக்க மிக அருமையான கருத்துக்களாக இருக்கும். பிரியமானவர்களை நீ பார்க்கணும், நற்செய்தி அறிவிப்புடைய கருத்திலும் எப்படி இருக்கு வார்த்தைகளை நற்செய்தி அறிவிப்போர் இயேசு பற்றி சொல்கிறது தான் நற்செய்தி. ஏதோ கட்டுக்கதை, பூனைக்கதை, பழைய புராண கதையெல்லாம் அது இல்லை. இயேசு பற்றி சொல்லணும். எதை பற்றி சொல்லணும்?
பைபிள் சொல்லியிருக்கு. புனித பவுலடி சொல்வார், போன கதையை நாய் கதை அந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க, அவரை பற்றி சொல்லுங்க. எனக்கு நற்செய்தி இயேசு பற்றி, இயேசு நற்செய்தி பற்றி. இயேசு யார்? இயேசு யார்? வந்தவர். இயேசு ஏன் அப்படி செய்தார்? அவருடைய அன்பு, இரக்கம், பெருக்கம் எல்லாவற்றையும் சொல்லி அறிக்கணும். அப்படி அறிவிக்கிற பொழுது தான் இருக்கும். அப்படி நற்செய்தி அறிவிக்கிறவருடைய நிலை எப்படி இருக்கும்? எனக்கு சொல்ல வந்திருக்கின்றது. நானும் ஒரு இருக்கு. மத்தேயு நற்செய்தி எடுங்க. மத்தேயு நற்செய்தி எடுத்துட்டு, ஓ மை காட், கடவுள் இதோ, அதாவது மக்களுக்கு சுமந்து கொண்டு இறையரசன் சோழம் பிடிச்ச முதல்ல ரோமர் 14 இறை ஆட்சி என்பது இது குடிப்பது அப்படி அல்ல. நீதியும் அமைதியும் பரிசுத்த ஆவியிலே மகிழ்கின்ற ஒரு மகிழ்ச்சியும் இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு நிலை அவர் கொடுக்கிறார். இந்த நிலையை நாம் பறைச்சாட்டுகிற பொழுது, நற்செய்தி அறிவிப்புக்காக நாம் கடந்து போகிற பொழுது கடவுள் என்ன செய்வார் தெரியுங்களா? மத்தேயு 10ஆம் அதிகாரம் எடுத்துங்க. ஆண்டவர் சிலரெல்லாம் தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுத்து அவங்களை அனுப்புகிறார். 10ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை விடுங்க. அந்த முதல் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்குற பொழுது சொல்லப்பட்டு 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கணும். முதல் அதிகாரத்தை என்ன சொல்ல வருகிறது? இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இயேசு 12 பேரை செலக்ஷன் பண்ணாரு. அவங்களுக்கு இந்த கருத்தை கொடுத்தார், இந்த அதிகாரத்தை கொடுத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடி குணமாக்கும் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். Praise the Lord. Praise the Lord. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு தேர்ந்து கொண்டப்பட்டவர் அவர்கள். இன்று உங்களையும் என்னையும் நம் ஒவ்வொருவரையும் தேர்ந்து கொண்டு அவர் அனுப்புகிறார். மகனே மகளே, புறப்பட்டு போகோ, இந்த அதிகாரத்தை நான் கொடுக்கிறேன். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கும் என்ற அதிகாரத்தை உனக்கு கொடுக்கிறேன். நீ என்னை பற்றி பேசு, நற்செய்தியை பற்றி பேசு, இறை ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக நீ சொல்லு என்று அனுப்புகிறார். என்ன கருத்து? இதோ பைபிளை படிக்கிற பொழுது அவங்க சொன்னாங்க எரேமியாவுக்கு, ஏசாயாவு அப்படின்னு போகக்கூடாது. அந்த கருத்துக்களை நமக்காக கொண்டு வரணும். என்ன வார்த்தைகள்! அந்த வசனத்தை 10ஆம் அதிகாரத்தில் முதல் அதிகாரத்தில் 10ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் படிச்சிங்க தானே, அதிகாரத்தை கொடுத்தேன்னு அப்படியே கொண்டாந்து 8வது வசனத்தை படிச்சு பாருங்க. என்ன சொல்கிறது? 8வது வசனம் சொல்கிறது, நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற செய்யுங்கள், தொழு நோயாளிகளை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். ஒன்றில் கொடையாக பெற்றீர்கள். The gift கொடையாக பெற்றீர்கள். gift out. என்ன கருத்தை சொல்லி கொடுக்கிறார் இல்லைங்களா? இதெல்லாம் நாம் வாசனை பார்க்கணும். நற்செய்தி அறிக்கையினுடைய இப்படிப்பட்ட ஒரு நிலையை கண்டார். நற்செய்தி இயேசுவை பற்றி அதனுடைய நற்செய்தி அறிக்கையினுடைய காரியங்கள் எப்படி பார்த்தோம். நினைக்கும் இந்த தீய ஆவிகளை ஓட்டுங்கன்னு சொன்னார். ஏன் சொன்னார் அப்படியா? தீய ஆவிகளை ஓட்டுங்கன்னு சொன்னார். முன்னுக்கும் இன்னைக்கு அநேக மக்களை ஆட்கொண்டிருப்பது பிசாசுடைய ஆட்சி. ஆண்டுடைய ஆவியானவர் வெங்குகிற பொழுது அங்கே அவுட் ஆகிறது. அங்கே இறை ஆட்சி கடந்து வருகிறது. அதனால தான் முதல் பாயிண்ட் அப்படி. என் அன்பாங்களை தொடர்ந்து நான் சொல்லணும், நிறைய சொல்லணும். அடுத்து என்ன சொல்ல, அதிகார வல்லமையும் சொல்லப்பட்டிருக்குல்ல, அதிகாரம் இருக்கு, அந்த குணமாக்குனதெல்லாம் அதை பற்றி நாளை தினத்தில் கூட இந்த செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இயேசு ஆண்டவர் 12 சீடர்களை தேர்ந்து கொண்டார். அவர்களை நற்செய்திக்காக சொல்லுங்க, போங்க போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பினார். அதில்
மத்தேயுவில் 10:1 பார்த்தோம், அதே 8வது வசனம் பார்த்தோம். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அன்பான சகோதரமே, அவங்களாம் யாரு? பெரிய பட்டப்படிப்பு படிச்சுட்டு வந்தவங்களா? பட்டப்படிப்பு படிச்சு வந்தாங்களா? பெரிய பெரிய இவங்களா? அந்த டிகிரி இந்த டிகிரி அந்த டிகிரி படிச்சுட்டு வந்தவங்களா? இல்லவே இல்லை, இல்லையே. அதெல்லாம் யார் இருக்கு? கடவுள் தேர்ந்து கொள்வது மடமையென காணப்பட்டதை, அறிவனமென காணப்பட்டதை, பலவீனமென காணப்பட்டதை அவர் தேர்ந்து அவருடைய மகிமைக்காக பயன்படுத்துகிறார் என்று தான் 1 கொரிந்தியரில் பார்க்கிறோம். சிந்திக்க வேண்டிய கருத்து, நம்முடைய வாழ்க்கையில் அதை கொண்டு வருகிற ஒரு கருத்து. நான் வாழ்க்கை கொண்டு வருகிறது என்றால் நான் அடிக்கடி சொல்லுகிற கருத்து தான் இல்லையா? என் வாழ்க்கை பார்க்கணும். பிரியமாவர்களே, நான் இதை சொல்லுகிற பொழுது பார்க்கும் பொழுது பேதுரு யாரு? பேதுரு யாரு? மீன் பிடிக்கிற ஒரு மனிதன். பேதுரு யோவான் மீன் பிடிக்கிறவங்க. தயவுசெய்து இந்த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ் மத்தேயு 5ஆம் அதிகாரம் எடுங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டு நான் பார்த்தினாக்க, மத்தேயு 5 நான் எடுக்கிறேன். அருமையான ஒரு வார்த்தை அங்கே தூயான்னு காட்டுறாரு. அந்த பேதுரு எப்படிப்பட்ட மனுஷன்னாக்க 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குற பொழுது அங்கே இயேசு ஆண்டவர் வந்து அந்த இது சொல்கிறாங்கன்றிருக்கு. இயேசு ஆண்டவர் வந்து அங்கே சீடர்களை மீன் பிடிக்கிறத பார்த்துட்டு இருப்பாங்க. மீன் பிடிக்கிறவங்களை பார்த்து அங்கே கடலில் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ பேதுரு அங்கே கொண்டு வருகிறார். அந்த 5ஆம் அதிகாரம்னு பார்க்க நினைக்கிறோம். அதில் பார்க்குற பொழுது பேதுரு வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நைட்லாம் மீன் பார்க்குறாங்க, ஒன்றும் மீன் கிடைக்கல. அப்புறமெல்லாம் அவர் சொல்கிறாரு, அந்த மீன் காலை வலையெல்லாம் விரித்து பார்க்குறாங்க, மீன் எதுவும் கிடைக்கல. அப்போ மீன் கிடைக்காத போது இயேசு ஆண்டவர் என்ன சொன்னாருக்கு? ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, நீ போயிட்டு ஆழத்தில் போயிட்டு மீன் வலை போடியான்னு சொல்கிறாரு. வார்த்தை கீழ்ப்படிந்து இரவு நைட்டெலாம் போட்டு பார்த்தோம், ஒன்றும் மீன் கிடைக்கல. ஆனாலும் உங்களுடைய வார்த்தையை நம்பி நான் போடுறேன்னு சொல்லிட்டு பேதுரு போகிறார். அவர் போயிட்டு வலை வீசுறார். போனா அப்படியே மீனா அப்படியே வந்து மீன் கிடைச்சிட்டு போயிட்டுருக்கு. நீங்கள் பார்க்கணும், மீன் அப்படியே கிடைச்சிட்டு போயிட்டுருக்கு. அந்த மீன் கிடைச்ச உடனே அவர் சொல்கிறாருக்கு, அது பக்கத்தில் இருக்கிற படையையும் கூப்பிட்டு, வாங்கயா இழுக்க முடியலன்னு சொல்லி கூப்பிட்டு அந்த படையும் கொண்டு போகிறான்ட்டு. அந்த படகும் நிறைஞ்சி போச்சு. எப்படி இருக்கும் பேதுருக்கு? எனக்கு எப்படி இருக்கும்? உம்மடி அப்படி என்று வந்திருக்கும். அப்படி வருகிற பொழுது அந்த பார்க்கிறோம் அப்படி பண்ணி வராங்க என்றுக்கு. அப்போ இயேசு ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு அங்கே வந்துட்டு வந்துட்டு சரணாயிட்டு அப்படியே காலில் விழுந்து நின்று, ஆண்டவரே என்னை இப்படி சொல்லிருக்கும். அப்போ இன்றைக்கு இப்போ மீன் பிடிச்சல, இனி உன்னை மனிதரை பிடிக்கிறாக்குவேன்னு சொல்லுவார். நீ படித்து பார்க்கணும் வந்து, இனி உங்களை நான் மனிதர்களை பிடிப்பேன் ஆக்குவேன்னு சொல்லுவார். இந்த வசன வார்த்தைகள் ஒவ்வொன்றும், ஆண்டுடைய வசன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பார்த்து படித்து கொண்டு போனாக்க நம்முடைய உள்ளத்தில் பூரிட்டு போகும். அது சொல்லுவார் இருக்கு, இவ்வளவு மீன் பிடிச்சல வட்டு பண்ண, இனி நீ மீன்களை பிடிக்கிறோம்னா அல்ல, மனிதர்களையும் பிடிப்பேன்னு சொல்றார். என் அன்பானவர்களே, நீ பார்க்கணும், லூக்காஸ் நற்செய்தியை நாம் பார்க்கிற பொழுது 5ஆம் அதிகாரத்தில் 1-11 பாருங்க. அதில் இரவெல்லாம் மீன் பிடிச்சி பார்க்கறான்னுக்கு, ஒரு மீன் கிடைக்கல, வந்து வலையை வீசி பார்க்குறான்னுக்கு, வலையை வீசி பார்க்குறான்னுக்கு. அப்போ அந்த லூக்காஸ் 5ஆம் அதிகாரத்தில் அந்த 11ஆம் வசனத்தை நீ படித்து பாருங்க, என்ன அறிமை பார்த்து நான் பார்க்கணும் இல்லவா இருக்கு. இனி மனிதர்களை பிரிக்கணாக்குனான்றார். சரி, ஓகே, இந்த கருத்தை நீ பார்ப்போம். பேதுருட்ட லூக்காஸ் நான் சொல்ற வாசனை பார்த்து இதை நீ பார்க்கிற பொழுது, ஓ மை காட் ஜீசஸ்,
திருத்தர் பண்ணிடுங்க, திருத்தர் பண்ணிடுங்க. திருத்தர் பண்ணி எடுத்துட்டு இயேசு ஆண்டவர் அங்கே பார்த்தா அப்பனாக்க இந்த பேதுரு வங்குது, பேதுரு அங்கே சொல்கிறாரு, அந்த ஆலயத்துக்கு போகிறாங்க. திருத்தருப்பணியில் 3ஆம் அதிகாரத்தில் எடுத்து பாருங்க. அப்போது அவர் 3ஆம் அதிகாரம் திருப்பணி 3ஆம் அதிகாரத்தில் கோவிலின் வாயிலில் கால் ஊனமுற்றவர் குணமடைதல்னு ஒரு வார்த்தை இருக்கும், தலைமை இருக்கும். அதில் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு பிச்சைக்காரன் வந்து அவன்ட்டுக்கு கால் ஊனமுற்றவன் இன்றைக்கு நடக்க முடியாது. அவன்ட்டு ஐயா ஐயா இதான் கொடுங்கய்யான்னு கேட்டு இருக்கிறான். அப்போ பேதுரு அங்கே வருகிறார். 6ஆம் வசனம் படிச்சு பாரு என்ன சொல்லுகிறது. பேதுரு அவரிடம் வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன், என்னிடம் இருப்பதை உங்களுக்கு கொடுக்கிறேன். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும். என்ன வார்த்தை! பொண்ணும் பொருள் என்கிட்ட காசு எதில் பணமெல்லாம் இல்லையா, என்கிட்ட இருக்கிறத நான் உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு நசரேனா இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயரால் சொல்கிறேன், எழுந்து நடனா. உடனே அவன் கை கால்லாம் அப்படி அப்போ வலுவட்டு அவன் எழுந்து குச்சிக்கிட்டு போயிட்டு போகிறான். நான் அதிகமாக சொல்ல தேவையில்லை, என்ன படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? அதை மணக்கணும் முன்னாடி கொண்டு வந்து பாருங்கள் எப்படி இருக்கு. அதை மணக்கணும் முன்னாடி கொண்டு இருக்கு. அவங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. எப்படின்னு கேட்குறாங்க. நான் முன்ன சொன்னேன்ல, நற்செய்தி என்பது இயேசு பற்றி, அந்த இயேசு என்பது நற்செய்தியை பற்றி அந்த கருத்தை நான் கொண்டு வருகிறேன். அந்த 16ஆவது வசனத்தை நீங்கள் அப்படியே நீங்கள் படிச்சு 16ஆவது வசனம் சொல்லப்பட்டு அவர் என்ன சொல்வார்னா, இயேசு இதோ உங்கள் கண் முன் நிற்கிற இவர் உங்களுக்கு தெரிந்தவர், இயேசுவின் பெயரே இவருக்கு வலுவூட்டியது, இயேசுவின் பெயரே இவருக்கு வலுவூட்டியது, அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் தான் இது நடந்தது. இந்த நம்பிக்கையே உங்கள் அனைவர் முன்பாகவும் இவருக்கு முழுமையான உடல் நலனை கொடுத்தது. பேதுரு எப்படி சொல்றார்? பேதுரு உண்மையிலே படிப்பறிவு இல்லாத ஒரு மனுஷர் இல்லைங்களா? அவர் அப்ப கிட்டு கொண்டு வர்றார். இப்படி சொன்னதுனால நீ பாப்பினாக்க என் அன்பானவர்களே, பேதுரு பிரசங்கம் பண்ணுகிற பொழுது 3000 மக்கள் 5000 மக்கள் உள்ளம் குத்தப்பட்டு மனம் திரும்பி கடந்து வருகிறார்கள். 3000 மக்கள் 5000 மக்கள் பைபிள் திருத்தர் பண்ண படிச்சா தெரியும். 3000 மக்கள் இருக்கும். அப்போ பேதுரு என்ன நினைச்சிருப்பாரு? 3000 மக்கள் 5000 மக்கள் மனம் திரும்பி அங்கே திரும்ப கொண்டாருனாக்க அப்போ என்ன நினைச்சிருப்பாரு? அன்னைக்கு ஆண்டவர் இப்படி சொன்னாரு, இனி மனிதர்களை பிடிப்பேன் ஆக்குவான்னு சொன்னாரு. அப்படி சிரிச்சிருப்பார் இல்லையா? மனசுக்குள்ள இருக்கு. அன்னைக்கு சொன்னாரு மீன் பிடிக்கணும், நீ இனி மீன் பிடிப்பீங்க, மனிதனை பிடிப்பான். பேதுரு பேசினார். அவருடைய வல்லமையை, அவருடைய கிருபையை, இயேசுடைய திருப்பெயரை சொல்லி அப்படி கொண்டு போற போது அங்கே எல்லா மக்கள் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது. அதிசயம் நடக்கிறது. பிறவி குருடன் அது பிறவி முடன் அப்படி இருந்து நடக்கிறான். அது மாத்திரமல்ல, பேதுரு போயிட்டு இருக்கும் பொழுது அவருடைய போர்வை கூட அவன் நிழல் கூட தடுத்து அங்கே இது போடுற பாடுக்கு அங்கே திரும்ப எப்படி என் அன்பானவர்களே, அதனால் இயேசுடைய வல்லமை வெளிப்படுகிறது, இயேசுடைய மகிமை வெளிப்படுகிறது. இயேசு பக்கம் திரும்பி வருகிறார்கள் மக்கள். இயேசுடன் அதுக்காகத்தான் அந்த கருத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னும் பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றும் நான் பண்ணிருக்கோம். இயேசுவின் பேர் அவசியம் இருக்கும். நீங்கள் அந்த 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை படிச்சிங்க தானே பார்த்தோம். அடுத்து 16ஆம் வசனம் படித்தானே பார்த்தோம். அடுத்து 26ஆவது வசனத்தை நீ படிச்சு பாரு, என்ன சொல்லுகிறது? ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்கள் தீய செயல்களை விட்டு விலகி ஆசி பெற்றுக் கொள்வதற்காகவே கடவுள் தம் ஊழியரை தோன்ற செய்து முதல் உங்களிடம் அனுப்பினார். அண்ணா அக்கா, இந்த நீங்க நானும் சொல்லணும் தம்பி, சொல்லணும் தம்பி. அப்படியே படிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறது தங்கச்சி, படிச்சுட்டு போயிட்டே இருக்கிறது இல்லை, நல்லதுதான். பேதுரு யோவானும் படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினார் பார்க்கணும் இல்லைங்களா? அந்த நாம் உணர்ந்து நாம் செயல்படுகிற பொழுது தானே உலகமெல்லாம் அவருடைய மீட்பை கடந்து வரும். அவருடைய அரசு ஆட்சியும் அவருடைய ஆட்சி செய்யும்.
அதுக்காக தான் ஆண்டவர் இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு இல்லைங்களா? அந்த கருத்தை பாட்டுக்கும் நான் இது சொல்லுகிற பொழுது பேதுரு அங்கே கொண்டு வந்தாங்கன்ட்டு இந்த பேதுரு யோவான் தான் 2 பேரும் ஜாயின்ட். இந்த பேதுரு சொல்லுகின்ற கருத்துக்கும் தன் வாழ்க்கையிலே அனுபவித்த ஒரு கருத்து. 1 யோவான் எடுங்க, 1 யோவான் எடுங்க, எல்லாரும் எடுங்க. 1 யோவானில் முதல் அதிகாரத்தில் 1-2 வசனம் இருக்கிறது. நீங்கள் 1 யோவானில் அதில் வசனம் இருக்கிறது, அது குறிச்சிக்கிடுங்க. நான் படித்து சொல்லுகிறேன். 1 யோவானில் முதல் அதிகாரத்தில் 1-2 வசனம், அருமையான வசனம் சொல்லியிருக்கோம். அது என்ன அவங்க சொல்கிறாங்க? பேதுரு அது யோவான் சொல்லுவார். என்ன 1 யோவானில் முதல் அதிகாரத்தில் 1-2 வசனம் சொல்லுவார். தொடக்கம் முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டு உணர்ந்தோம், வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம், அதற்கு சான்று பகர்கிறோம். இன்னைக்கு நான் வாழ்க்கையில் அனுபவிக்கலன்னா சொல்ல முடியுமா? என் சகோதரர் வாழ்க்கையில் அனுபவிக்கணும்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு நாமெல்லாம் அனுபவிச்சு கடந்து வரணும். ஆனா இந்த எப்படிலாம் சொல்லப்படுது? நச்சது அறிவிப்பவர் பார்க்கும் பொழுது வாழ்க்கையில அனுபவிக்கணும். ஆண்டவர் எத்தனை நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவு வல்லவர் என்று சுவைத்து பாருங்கள், எவ்வளவு அன்பானவர் என்று சுவைத்து பாருங்கள். அப்பொழுதுதான் நீ மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். இன்னைக்கு நாட்களில் கூட நான் ஆண்டவரை மையப்படுத்துவதற்கான ஒரு சின்ன ஒரு கருத்தை நான் சொல்ல வருகிறேன். சகோதரருடைய மகள் பார்க்கணும். இன்னைக்கு படிச்சுட்டு டாக்டர் ஆகிட்டு, டாக்டர் பட்டத்திலே அவர் பட்டம் அளிக்கின்ற நிலையிலே, அதாவது பரிசு பெற்ற நல்ல மருத்துவர் என்ற நிலையிலே சான்று வாங்குகிறாங்க. எப்படி ஆண்டவருக்காக அர்ப்பணித்து ஆண்டவருக்காக செயல்பட்டு கடந்து வந்ததுனால்தான் அப்படி வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்குது. இன்னைக்கு அவர் சொல்றாரு, நான்லாம் எங்கேயோ எப்படியோ வாழ்ந்துகிட்டு இருந்தேன், ஆனால் என் குடும்பத்தை கடவுள் இப்படியே ஆசீர்வதித்து இன்னைக்கு எங்கள் மகள் டாக்டராக இருக்கிறார். டாக்டர் நல்ல மருத்துவர் என்று பட்டத்தை இன்னைக்கு கொடுத்திருக்கிறான். அப்படி வாழ்க்கை இதை பார்க்கணும். அதனால தான் பேதுரு யோவான் சொல்லுகிறார், நாங்கள் கண்ணால் கண்டதை காதால் கேட்டதை தொட்டு அனுபவித்ததை நான் உங்களுக்கு சொல்லுகிறோம் சொன்னார். இன்னும் நீங்களும் நானும் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் அறிந்தால்தான் நாம் சொல்ல முடியும். இன்னைக்கு நாம் எல்லாம் அழுது புலம்பிக் இருக்கும்போது எப்படி மற்றவர்கள் சொல்ல முடியும்? சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து. எனக்கு உள்ள பண்ணுகின்ற ஆண்டவருக்கு அந்த திருத்தர் பணியில் 3ஆவது அப்படியே படிச்சு வந்துருக்கும். இந்த கருத்தை நான் சொல்லுகிற பொழுது தூயான் உணர்த்துகின்ற ஒரு கருத்தை நான் சொல்லி தீரணும். 1 பேதுரு எடுங்க. ஓ மை காட் ஜீசஸ். 1 பேதுரு எடுத்துட்டீங்களா? 1 பேதுருல 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் அப்படியே படிச்சுட்டு அந்த கடைசி வேடு நினைக்கிறேன், கடைசி வேடு கொண்டு போற்ற வேடு இருக்கும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 9 வசனத்தை அப்படியே படிங்க. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளில் நின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. அவர் மேன்மை மிக்க, அவர் ஆண்டவருடைய மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. நான் ஒரு காலத்துல அப்படி இருந்தேன், ஆனால் இன்று நான் மாற்றப்பட்டு இன்று இதுவுமாய் இருக்கிறேன். சொல்லணும் இல்லைங்களா?
நம்மளுடைய வாழ்க்கை அதில் இருந்து போல இப்பொழுது எப்பொழுது என்னென்றும் அப்படியே இருக்கிற நிலையில் இருக்கிற மாற்றணும். அதுதான் ஆண்டவர் நாளில் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கொடுன்னு தூய ஆவியால் உணர்த்தப்பட்டு கடந்த 2 நாட்கள் சொல்லிட்டு இருக்கிறேன். பணத வாரம் இந்த வாரம் அறிவிக்கணும். அறிவித்தால் தான் நம்புவார்கள், நம்பினால் தான் தேடி வருவார்கள். நாம் அப்படியே சொல்லுகிற பொழுது எப்படிலாம் இருக்கு, ஆண்டவரை பற்றி நல்ல காரியங்களை சொல்லுகிற பொழுது எப்படிலாம் இருக்கு. அவர் மேன்மைக்க இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு அழைத்தனுடைய மேன்மை மிக்க செயல்களை இருளிலிருந்து அழைக்கப்பட்ட மேன்மைக்கு ஒளிக்கு அழைத்தனுடைய மேன்மை மிக்க செயல்களை நான் பறைச்சாற்றப்பட வேண்டும், பணி ஆற்றப்பட வேண்டும், அது அறிவிக்க வேண்டும். அது என்னுடைய செயல். நான் பார்ப்பது வசன வார்த்தைகள் தான் என் வாழ்க்கையிலே. வசன வார்த்தைகள் தான் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பணி என்று பார்த்தோம் அல்லவா, வசனத்தை வாழ்ந்துருக்கோம். நீங்கள் 1 பேதுரு எடுத்தீங்க, 2ஆம் அதிகாரத்தில் 9 வசனம் அப்படி படிச்சீங்கன்ட்டு. இந்த கருத்தோடு கூட நான் அடுத்து ஒரு கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். எபேசியர் புத்தகம் விடுங்க. எபேசியர் புத்தகம் எபேசியர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தை எடுங்க. அதில் ஒரு வார்த்தை சொல்லிருப்பாரு. அதில் இப்படி சொல்லிருக்கிறார் என்ற கருத்து நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்தாக இருக்கணும். 5ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனம், 8-9 வசனம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது? ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்பொழுது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கிறது. என்ன கருத்து? ஒரு காலத்தில் அதான் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு அழைத்தனுடைய புண்ணியத்தை அறிவிக்க வேண்டியது உங்கள் பணி என்று பார்த்தோம் அல்லவா. அந்த வசன வார்த்தைகளை கூட இணைத்து நாம் பார்க்கிற பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஒரு காலத்தில் இருந்த நீங்க எப்படி மாறினீங்க சொல்லுங்க இல்லைங்களா? என் சகோதரை பற்றி நான் சொன்னேன், என் பற்றி நான் அடிக்கடி நிறைய சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா? இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரணும். அப்பொழுதுதான் இறையரசு வளர வேண்டும், வளர முடியும், இறையாட்சி வளர முடியும். நம்முடைய நடத்தினாலே, நம்முடைய சொல்லாலே, நம்முடைய வாழ்க்கையின் நடத்தினாலே, இருப்பினாலே சொல்லுகிற பொழுதுதான் இறையாட்சி வளர்கின்ற ஒரு கருத்தாக இருக்கிறது. நான் இந்த அப்படியே சொல்கிறது அன்பானவர்களே, இந்த கருத்து மிக உன்னதமான கருத்து. இதை நான் சொல்லி ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ் ஏசியா புத்தகம் விடுங்க. ஏசியா புத்தகம் பயத்தில் வசனத்தை இன்னும் தூய அம்னத்தான். ஏசியா புத்தகம் 42ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அது இப்போ தூயான உணர்த்துறார். ஆவியானவரே 42 அது 42 முதல் வசனத்தை படிச்சு பாருங்க, என்ன சொல்கிறது? இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்கள் இனங்களுக்கு நீதி வழங்குவார். என்ன இருக்கு? இது என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். என்ன இப்படி வார்த்தை செய்தேன், அவர் நிதி வழங்குவார். இது யாருக்கும் சொல்லப்பட்டது? ஆண்டவருடைய ஊழியரார். அந்த தலைப்பை பார்த்து 42ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் அந்த தலைப்புடைய 1 மேல ஆண்டவருடைய ஊழியர். இன்று நீங்கள் நானும் அப்படி கடந்து வருகிற பொழுது உலகமெங்கும் அவருடைய இறையாட்சி வரும். அறிவிப்பதனாலே இறையாட்சி வரும், கடந்து வரும். அவருடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டு இருக்கும். சிந்திக்க வேண்டிய கருத்துக்கள் என் அன்பார்களே. நான் சொல்லுகிற பொழுது இன்னும் நிறைய சொல்லலாம். நாம் அவருக்காய் கடந்து செயல்படுகிற பொழுது இந்த வார்த்தை பாருங்க, அவரோடு கூட இருந்து அவருக்குள்ளாக அவருக்கு நான் ஆதரவளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவரால் என் நெஞ்சம் பூரிக்கின்றது சொன்னாங்க.
என் அன்பானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கணும். எனக்கு இது இப்படியெல்லாம் நான் சொல்லுகிற பொழுது எனக்குள்ளாக உண்டனுக்கு எங்கேயோ எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தோம், எங்கேயோ எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டவர் தானே தேர்ந்து கொண்டு அவர் தானே நடப்பித்து வருகிறார். கடந்த 35 வருடங்களாக நடப்பித்து வருகிறார். இந்த தொலைக்காட்சி ஒழித்தலை கூட 10 ஆண்டுகளாக செயல்படுத்தி வருகிறார். எப்படி இந்த வசனம் சொல்லுகிற ஒவ்வொரு கருத்தை நான் சிந்தித்து பார்க்கிறேன். இது மாத்திரமல்ல என் அன்பானவர்களே, இதோ நற்செய்தி அறிவிச்சுட்டு போனான்றதல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் மொய்த்து உணர்கிறேன். மார்க்கு 16ஆம் அதிகாரத்திலே 20வது வசனம் அருமையான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கும். மார்க்கு 16ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கும். என்ன வசன வார்த்தை தெரியுங்களா? அதை நினச்சி அப்படியே கொண்டு வருவேன். இதோ மைக்கில் பேசல, டிவியில் அப்படி போட்டா மாத்திரம் இல்லை, வசன வார்த்தைகள் கடந்து போகிற பொழுது இன்னைக்கு மார்க்கு 16:20 கடைசி அதிகாரம், கடைசி அந்த நிலையில் படிங்க. என்ன சொல்லி 16:20? அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினார்கள். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். அண்ணா, அக்கா, இன்னைக்கு அது நடக்குமா நடக்காதா? கிடைக்கும். நாம் ஜெபிக்கலாம். நற்செய்தி அறிப்பின் காரியங்களாய் அவர் உடன் இருந்து அரும் அடையாளங்களால் இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தினார். பேதுரு பேச பண்ணும்போது சொல்லுகிற பொழுது நசரேயனாகிய இயேசு நாமத்தினாலே சொல்லுகிற பொழுது வலுப்பட்டது போல, முடவன் நடந்து போல, அவருடைய நிழல், பேதுருடைய நிழல் கூட அற்புதம் வந்தது போல நற்செய்தி அறிவிக்கிற பொழுது நற்செய்தி இயேசு பற்றி அறிவிக்கிற பொழுது அங்கே அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். இப்பொழுது நற்செய்தி அறிவிப்போர் எப்படியெல்லாம் இந்த கருத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தூயான உணர்த்துகிறதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் அந்த தூய ஆவிலே உணர்வுப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இதனாலே பிரியமானவர்களை பார்க்கணும். நேற்று தினத்திலே சில கருத்துக்களை சொன்னேன். மடமேன காணப்பட்டதை கண்டும் இருந்து வெளித்து கண்டும் வெளிச்சத்துக்கு அடித்தனுடைய புண்ணியத்தை அறிவிக்க வேண்டியது உங்கள் பணி என்று பார்த்தோம். இந்த கருத்தை நான் சிந்திக்கிற பொழுது புனித பவுல் அவருடைய வாழ்க்கை என்ன? ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை அவர் செய்து வந்தார். சவுலே, நீ துன்புறுத்துகிற இயேசு நாத்தான் கொண்டு வந்தார். அவருடைய வாழ்க்கை சவுலாக இருந்தது பவுலாக மாறியது. எதிர்ப்பாக இருந்தது அவருக்கு அறிவிக்கிற சாட்சியாக இருந்தது. இந்த கருத்தை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது என் பிரியமானவர்களே, இந்த வசன வார்த்தைகள் மிக உச்சக்கட்டமான வார்த்தை. எல்லாம் எடுத்திருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் எடுங்க. 1 கொரிந்தியரிலே புனித பவுல் சொல்லுகிற வார்த்தை அழுத்தமான ஒரு வார்த்தை. 9ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை நீ பார்ப்பீங்களானால் அது சொல்லப்பட்டிருக்கும். நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இருளிருந்து வெளிச்சத்துக்கு அழைக்கத்தவனுடைய புண்ணியத்தை அறிவிக்க வேண்டியது உங்கள் பணி என்று நேற்றைய தினத்தில் பார்த்தோம். இன்று புனித பவுல் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? நற்செய்தியை அறிவிக்கவில்லை என்றால் அது எனக்கு ஐயோ கேடு. இந்த 2 வார்த்தைகளுக்கும் லிங்க் பண்ணி பாருங்க. இன்று நீங்களும் நானும் அவரை பற்றி அறிவிக்கணும்.
இருளிருந்து வெளிச்சத்துக்கு அழைத்தவருடைய புண்ணியத்தை அறிவிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவர் பெற்ற காரியங்களை பற்றி அறிவிக்க வேண்டும். அது அறிவிக்கவில்லை என்றால், அந்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், நல்ல செய்தியை, அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றிய நல்ல செய்தியை நாம் அறிவிக்கவில்லை என்றால் அது நமக்கு ஐயோ கேடு. இல்லைங்களா? சிந்தித்து கடந்து வரணும். நான் சொல்லுகிற பொழுது பிரியமானவர்களே, நேற்று நான் சொன்னேன், இதோ படித்தவர்கள் அல்ல, மடமை, அறிவினம், பலவீனம், பேதுரு, யோவான் படிப்பறிவு இல்லாதவர்கள் எடுத்து பரம்பினார். படிச்ச கண்டு வர வார்த்தை இருக்கு. அவர் சவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு, அறிவிக்கவில்லை என்றால், நற்செய்தி அறிவிக்க வேண்டிய அவருக்கு அப்படி இல்லை. ஐயோ எனக்கு கேடு, ஐயோ எனக்கு கேடு சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் பார்க்கணும். அந்த வசனத்தை, அந்த 16ஆம் வசனத்தினுடைய அடுத்தது 17ஆவது வசனத்துடைய கருத்தை நீங்க பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். பாருங்க, இதை நானாக விரும்பி செய்தால், இதை பாருங்க அண்ணா அக்கா இங்க பாருங்க, இதை நானாக செய்யப்பட்டால் எனக்கு கைமாறு உண்டு, எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. நானாக செஞ்சிருந்தா எனக்கு கைமாறு உண்டு, நானாக செய்யவில்லை என்றால் அது பொறுப்பாக இருக்கிறது. கைமாறு, கைமாறு அதுக்கு என்ன பிரதிபலன், கிஃப்ட், ஆசீர்வாதம், அதுக்கு அது பலன். இந்த கருத்தை பார்க்கணும் இருக்கு. நானாக இருந்தால் அதுக்கு நடக்கும். இன்று நீங்கள் நானாக செய்கிற பொழுது நமக்கு ஆண்டவர் கிஃப்டிங், ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அது நானா செய்யவில்லை என்றால் அது என்மேல் கொடுக்கப்பட்ட பொறுப்பாக இருக்கிறது. கருத்துக்கள், அவர் சொல்லுகிற கருத்துக்கள் இன்று நாம் சொல்லுகிற கருத்தா இருக்கணும். என் அன்பானவர்களே, இதெல்லாம் நாம் பார்க்கிற பொழுது, ஒவ்வொரு கருத்தையும் பார்க்கும் பொழுது நாம் சொல்லணும் சொல்லணும் கடவுளா தெரிந்து கொள்ள சொல்லணும். ஓ மை காட், எரேமியா புத்தகம் எடுங்க. எரேமியா கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் இறைவாக்கினர்கள். அந்த பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் இறைவாக்கினர்கள். அந்த இறைவாக்கினர்கள் கடவுள் ஆவி அவருக்குள் வந்து செயல்பட்டதுனால அவர்கள் எப்படிலாம் செயல்பட்டார் என்பதை படிச்சப்போ நம்முடைய உள்ளம் பூரித்து போகும், இருக்கும். எரேமியா புத்தகம் எடுத்துட்டு அதில் அவர் சொல்லுகின்ற எரேமியா புத்தகம் 20ஆம் அதிகாரத்திலே நீ எடுக்கணும். 20ஆம் அதிகாரம், எரேமியா 20ஆம் அதிகாரம் 9வது வசனம் போல் நினைக்கிறேன், 20:9 நினைக்கிறேன், அரை. அதில் சொல்லப்படுகிற வார்த்தையை பார்க்கணும். புனித பவுல் அடிக்க அந்த அங்கே எரேமியா இறைவாக்கினர் சொல்லுகிறார். என்ன சொல்ல பாருங்க, அவர் என் பெயரை சொல்ல மாட்டேன், அவர் பெயரால் இனி பேசவும் மாட்டேன் என்பேனாகில் உம் சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ போல இருக்கிறது, அது என் எலும்புகளுக்குள் அடைபட்டு கிடக்கிறது, அதனை அடக்கி வைத்து சோர்ந்து போனேன், இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. இனி என்னால் சொத்து உம் சொல் என் இதயத்திலே பற்றி எரிகின்ற ஒரு தீ போல இருக்கிறது என்று சொல்றார். இன்னைக்கு நீங்க நானும் இந்த பைபிளை படிக்கிற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற அந்த வார்த்தையை தருகிறார். அந்த வார்த்தையை நாம் மற்றவங்களுக்கு சொல்லணும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், அவங்க சகோதரி, அவங்க கணவன் மனைவி 2 பேரும் தான். அவன்ட்டுக்கு பிரதர், இந்த இறைவசன வார்த்தையை படிச்சுட்டு பின்னாடி எங்கேயாவது போய் சொல்லணும்னு ஒரு எண்ணம் பயங்கரம் வருது பிரதர். ஒரு காலத்தில் நாங்களாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம், பைபிள் படிக்கல, இது பண்ணல, அப்படி இருந்தோம். ஆனால் இன்னைக்கு இந்த காலம் சொல்லாமல் இருக்கவே முடியல பிரதர். நான் கேட்டேன், அப்படி என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு? நானும் பங்குல பார்த்தா சொல்லுவேன், மக்களை பார்த்தா சொல்லுவேன், எனக்கு ஆண்டவர் இப்படி சொன்னார்னு சொல்லுவேன். இன்னைக்கு ஆண்டவர் இப்படி சொன்னார்னு எனக்கு அவனும் சும்மா எடுத்துட்டுருவேன். இன்னைக்கு ஓ பரவாயில்லையா, அருமையான கருத்தான் இருக்கு, அறிவான கருத்து. என் அன்பா அவளை பார்க்கிற பொழுது அப்படி சொல்லுகின்றான் இருக்கு. இது நீங்க அது அந்த எரேமியா 20ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்கன்னா 9ஆம் வசனம் இருக்கு. அந்த வசன வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னாக்க,
அந்த அதே எரேமியாவில் 23ஆம் அதிகாரத்தில் எடுங்க. அந்த 23ஆம் அதிகாரத்தில் அந்த 29வது வசனம் அந்த ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும். மை காட், எப்படி அப்போனாக்கா அந்த வசன வார்த்தைகள் எப்படி சொல்லிருக்கும்? அந்த பத்தி எரிகிறது. அந்த பத்தி எரிகிற வார்த்தை அப்படியே போயிட்டு அங்க போய் விழுந்தா அந்த வார்த்தை என்ன ஆகுன்றத அங்க எரேமியா அதுல 23ஆம் 29 சொல்வாரு. என் சொல் தீயை போன்றது அல்லவா? என் சொல் தீயை போன்றது அல்லவா? பாறையை நொறுக்கும் சம்மட்டியை போன்றது அல்லவா என்கிறார் ஆண்டவர். என்ன வார்த்தை, என்ன வார்த்தை! இங்க பத்திரி வார்த்தை அப்படி இரும்பு சம்மட்டி அல்லவா, அப்படி நொறுக்கி போடுனார். நீ போய் சொல்லு, அதெல்லாம் அவன் மனம் மாறுவான். கல்லான இதயம் உடையும், பாறை போன்ற இதயம் உடையும். சொல்லு, என் சொல். ஏன்னா சொல்ல ஆண்டு சொல்ற என் சொல் சொல்றார், உடைக்குன்னு சொல்றார். இன்னைக்கு அப்படி இல்லைன்னு இன்னைக்கு நான் இதை சொல்லுகிற பொழுது எத்தனையோ கருத்துக்களை நினைக்கும். அது கல்லும் இதயத்தை சம்மட்டியாட்ட போட்டு உடைக்கணும் மாத்திரம் இல்லை, முடைக்கிற மாத்திரம் இல்லை. அதே எரேமியாவில் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ், ஆண்டவரே தூய ஆவியானவரே முக்கிய நன்றி. அதே எரேமியாவில் 5ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை நீ பார்ப்பீங்களா? எரேமியாவில் அதில் நான் பார்க்கிற பொழுது அங்கே இருக்கும். அதுல சொல்லப்படும், மறைக்கட்டுகளாகிய இந்த மக்களை படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், அவர்கள் இப்படி பேசியதால் நான் உன் வாயில் வைக்கும் என் சொற்கள் நெருப்பாகும். உன் வாயில் வைத்த அவை மறைக்கட்டுகளாகிய இம்மக்களை எரித்து விடும் சொல்லுகிறார். பாருங்க, இன்றைக்கு நான் பார்க்கிற பிரியமாகவே 5:14வது வசனம், 14வது வசனத்தில் படிக்கிற பொழுது முன்ன பார்த்தோம், என் சொல் பட்டீரின் தீயை போல இதயத்தில் இருக்கிறது. அதை சொல்லு சம்மட்டி போல அடிக்கும், நொறுக்கும். சொல்லு, அது அவனை பத்தி எரிய செய்யும். என்ன கருத்து? இதெல்லாம் சொல்லுகிற பொழுது என் பிரியமாக நான் பார்க்கணும் முடியும், மக்கள் இருக்கும், நான் பார்க்கணும். எரேமியா பார்த்தேன்னா எரேமியாக்கு அப்படியே அடுத்தது எசேக்கியேல் வருவார், இறைவாக்கினர். ஒவ்வொரு இறைவாக்கினர் எப்படிதான் சேர்ந்து யாருன்னு எசேக்கியேல் இறைவாக்கினர் சொல்லுகிற பொழுது அவர் சொல்வார், ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இந்த ஆலயம் தூய உணர்த்தனா சொல்லுறேன். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்தினுடைய அந்த அந்த மேல்பகுதியிலிருந்து படிச்சுன்னா பார்க்கணும் இருக்கும். அப்போ அவர் சொல்வார், 3ஆம் அதிகாரத்தினுடைய மேல் பகுதி கொஞ்சம் பார்த்தேன், நான் ஒரு அந்த எசேக்கியேல் சொல்வார், நான் அவருடைய கையை பார்த்தேன், அதில் ஒரு ஏற்றுச் சுருள் இருந்தது. அந்த ஏற்றுச் சுருளை அவங்க சொன்னார், இந்த ஏற்றுச் சுருளை தின்று வயிற்றை நிரப்பு. 2ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி, 3ஆம் அதிகாரத்தினுடைய மேல் பகுதி. குறிக்கிறீங்க தானே? குறிச்சி அப்புறம் படிச்சு பாருங்க. செட்டுகளை பார்த்தேன், அதை தின்று வைத்த நெருப்புன்னு சொன்னார். நானும் தின்றேன். தின்னுகிற பொழுது, சாப்பிடுகிற பொழுது தேன் போல எனக்கு தித்திப்பாய் அப்படியா இருந்தது. அப்புறமா அவர் சொல்றாரு, அந்த வசந்த பின்னாடி பார்த்து நான் கேட்கேன், சாப்பிட்டீல்ல, திருப்தியா இருக்குல்ல, இப்ப போய் 3ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் சொல்லுகிறது, மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா புறப்படு, இஸ்ராயேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்து கூறு. நல்ல டேஸ்ட் சொன்னானே, இனிப்பா சொன்னானே, இப்ப போய் சொல்லு. நான் அந்த சகோதரிக்கு சொன்னேன், பிரதர் அப்படி வசந்த படிக்கும்போது அப்படியாவது இப்படியாவது என்ன பண்றீங்க எனக்கு அப்படி சொல்றேன். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எங்க போகணும், எல்லா மக்களும் போகணும், டேஸ்டா பண்ணிருக்கு. இது பார்க்கிற பொழுது இந்த ஏற்றுச்சூழலை நான் படிக்கணும். இந்த ஏற்றுச்சூழலை இந்த அந்த ஓலைச்சூழலை எடுத்து படின்னு சொன்னேன், தின்னுன்னு சொன்னேன், சாப்பிடுங்க. இந்த ஓட்டை சொல்லி பார்க்கும் பொழுது குறிச்சுக்கிடுங்க,
2 தீமோத்தேயுவில் குறிச்சிக்கிற 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கும். மரணம் மறைநூல் அனைத்தும் கடவுளுடைய ஆவியால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது என்றும், இதில் கூறப்பட்ட வார்த்தைகள் கற்பிக்க, கண்டிக்க, சீராக்க, நேர்மையாக வாழ பயிற்றுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. அப்போ நீ பைபிளை படிக்க படிக்க அது உனக்கு கற்றுக் கொடுக்கும். 2வது கற்பிக்கும், சீராக்கும், நேர்மையாக பரிசுத்தமாக வாழ பயிற்றுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சொல்லணும். நான் சகோதரி இருக்கு அந்த சகோதரி அவர் மட்டுமில்ல நிறைய சகோதரர்களோட பேசுகிறாங்க தான் அவங்க சொல்லிட்டு இருக்கு. அப்போ அவங்க இருக்கு எப்படி சொல்ல இருக்கு. அந்த இன்னைக்கு இறைமலை பார்த்தீங்க தானே, எசேக்கியேல் பார்த்தீங்க தானே 3ஆம் அதிகாரத்தில் அந்த கடைசி வசனத்தை நீ பார்த்தா 27வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அதில் சொல்லுவார், நான் உன்னோடு பேசும்போது உன் வாயை திறப்பேன், நீ அவர்களிடம் தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுவது இதுவே என்று சொல். கேட்பவன் கேட்கட்டும், மறுப்பவன் மறுக்கட்டும், ஏனெனில் அவர்கள் கலகம் செய்து விட்டார்கள். என்ன கருத்து? நீங்க அந்த 3ஆம் அதிகாரத்தை அப்படியே படிச்சா உங்களுக்கு தெரியும். படிச்சு பாருங்க. அதான் சொல்றாரு, ஆண்டவர் கூறுறான்னு சொல்லு, ஆண்டவர் சொல்றான்னு சொல்லு. என் அன்பானவர்களே, நான் சொல்லுகிற பொழுது கடந்த நாட்களிலே, கடந்த சில மாதத்துக்கு முன்னாடி அருச்சகோதரிகளுக்கு அங்கே தியானம் நடந்தது. காரிம்பல் தியான ஆசிரமத்தில் தியானம் நடந்தது. அதில் வகுப்பு எடுத்தேன். அவர்களுக்கு சொல்லுகிறது, அவங்க சிலதெல்லாம் சொல்லுகிற பொழுது, பிரதர் எப்படி போய் அவங்க கிட்ட சொல்கிறது பிரதர், தப்பாக நடக்கிறாங்க, செய்கிறாங்க பிரதர், அவங்க எப்படி பிரதர் சொல்கிறது, அவங்க நடத்துகிறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சொன்னதை தப்பாக நினச்சிக்குவாங்க. அப்போ நான் அவங்களுக்கு சொன்னேன், நீ அப்படிலாம் சொல்லாதீங்க, ஆண்டவர் சொல்ல சொன்னார் சொல்கிறேன்னு சொல்லிடு. ஆண்டவர் சொல்கிறாரு சொல்கிறேன்னு சொல்லணும். அப்படியே பிரதர், ஓகே பிரதர், இன்னும் நான் பார்த்தா எல்லாம் சொல்லிடுறேன், தப்பு நடக்கும்போது சொல்லிடுறேன். நீ சொல்லு. அவன் கேட்குறான் போகிறான்ட்டுக்கு. கேட்டானாக்க டிக்கு, கேட்கலானாக்க இன்ட்டு போ சொல்லுன்னு சொல்லிட்டுங்க. அங்கே சகோதரிகள் அப்படியே பார்த்து பிரதர் குறித்தாங்க. இதையும் பிரியமாவுக்குள்ளே நாம் சொல்லணும், அவசியம் சொல்லணும். அப்பொழுது அந்த ஆண்டவர் சொன்னார்னு சொல்லுகிற பொழுது அங்கே மக்கள் திருந்துவார்கள். ஒருவேளையே அந்த நேரத்தில் திருந்தவில்லை என்றால், அப்போ சிந்திக்க என்றால் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வரும். அவன் போகிற பாதையிலே இடலை ஆண்டவர் வைப்பார். அப்போ இடலை துன்பம், துயரம், வேதனை இடலை வைப்பார். அந்த இடலை வைக்கும் பொழுது அன்னைக்கே இந்த பிரதர் சொன்னார், அன்னைக்கே இந்த சிஸ்டர் சொன்னாங்க, அன்னைக்கே இவங்க சொன்னாங்க, நான் தான் இப்படி போயிட்டுன்னு அப்போ நினைக்க முடியும் இல்லைங்களா? எனவே நண்பர்களே, நற்செய்தி அறிவிப்புடைய அவசியத்தை அப்படி பார்க்கும்போது எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இதை கொண்டு வருகிற பொழுது என் உள்ளத்திலே மடுக்கின்றான் இருக்கும். ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ் புதிய ஏற்பாட்டு எடுங்க. அப்படியே நான் திருப்பணி அவங்க பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டு எடுங்க. கொலோசியர் முதல் அதிகாரத்தில் 25வது வசனம். கொலோசியர் முதல் அதிகாரத்தில் 25வது வசனம் ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம். என் மூலம் இறைவார்த்தையை முழுமையாக உங்களுக்கு வழங்கும் பொறுப்பை கடவுள் எனக்கு கொடுத்தார். எனவே நான் திருத்தொண்டன் ஆனேன். எனது என் மூலம் இறைவார்த்தையை முழுமையாக உங்களுக்கு வழங்கும் பொறுப்பை கடவுள் எனக்கு கொடுத்தார். இந்த வார்த்தையை புனித பவுல் சொல்லுகிறார். ஏற்கனவே 1 கொரிந்தியர் சொன்னார்னா என்ன சொன்ன, அறிவிக்கவில்லை என்றால் ஐயோ எனக்கு கிடைச்சினார் இல்லையா, நானாக அறிவித்திருந்தால் அது எனக்கு கைமாறு கிடைச்சிருக்குன்னு சொன்னார் இல்லைங்களா? அந்த வார்த்தையோடு கூட இந்த வார்த்தையும் இணைச்சி அதை நமக்கு கொண்டு வாங்க.
அந்த நமக்கு கொண்டு வாங்க. இந்த வார்த்தையை என் மூலம் இறை வார்த்தையை முழுமையாக அறிவிக்க வேண்டும் என்று அவர் பொறுப்பை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை இன்னைக்கு நீங்க நான் சொல்லணும். எரேமியா அப்படி சொன்னார், எசேக்கியேல் அப்படி சொன்னார். இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுகிற பொழுது நற்செய்தி உலகம் எங்கும் போய்கொண்டே இருக்கும். எல்லா இனத்தாருக்கும் எல்லா மக்களுக்கும் போய்கொண்டே இருக்கும். அப்பொழுது இறையாட்சி கடந்து வரும். எனவே தான் ஆண்டு சொல்லுகிற பொழுது இறையரசை பற்றி நற்செய்தி எல்லா இனத்தாருக்கும் எல்லா மக்களுக்கும் உலகம் எங்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். உலகமெங்கும் உலகம் மீட்பர் இயேசு, உலகம் மீட்பர் இயேசு எல்லா மக்களுக்கும் அறிவிங்க, எந்த காரியத்தை அறிவிங்க சொல்லி கொடுத்தார். என் நண்பனுடைய நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும் இருக்கும். இந்த சீடர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த சீடர்கள் பார்க்கிற பொழுது இயேசு அழைத்தாங்க, அனுப்பினாங்க. அதை விடுங்க, இயேசு ஆண்டவர்கள்னு பார்க்கணும் போது என்ன நடந்தது? அவர் அப்படியே சொல்லிட்டு போறார். அவரை எங்கேயே சொல்லிட்டு போனார். அந்த அனுபவத்தை தான் தன் சீடன் சொல்றாரு. செலக்ஷன் யாரு? இயேசு ஆண்டவர் செலக்ஷன் பண்ணிட்டார். பாண்டவர் அவர் ஊரா போறார். நீங்க லூக்காஸ் தேதியை குறிச்சின்னு பார்த்தனை எனக்கு சொல்லக்கும் 9:6 சொல்லப்பட்டிருக்கும். அவர் ஊரா போறார். ஊரூரா போயிட்டு அங்கெல்லாம் சொல்றார். அங்கெல்லாம் ஆண்டவரை பற்றி சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க நானும் இருக்கு. நாங்களும் ஒரு காலத்தில் ஊரா போயிட்டு இருந்துருக்கு. அப்பெல்லாம் இந்த மாதிரி நற்செய்தி அறிவிக்கிறதுக்கான அந்த அமைப்பு இல்லை. இப்போதான் செல்போன் வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, அப்புறமுள்ள டிவி, என்னென்னமோ இருக்கிறது. போயிட்டு இருக்காங்க. ஆனால் அப்பெல்லாம் அதே மாதிரி கிடையாது. பையன் மாட்டிக்கிட்டு நானும் பிரதர் அப்படியே நடந்தே போகிறது. சில இடத்துல வண்டி போட முடியாது, அப்படி நடந்தே போவோம். போயிட்டு நைட்டு பகலெல்லாம் இருந்தாலும் நைட்டு அண்ணன் சொல்லிட்டு விட்டுருக்கோம். அப்போது அப்படிலாம் நாங்கள் சின்னது காரணம் போகும்போது தான் அப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வந்து தான் போவோம். இந்த விரைவில் ஒரு ஹவுஸ் மீட்டிங் அன்பி போட்டு அடி பேசிட்டு 35 வருடம்னாக்க ஒரு 25 வருடம் முன்னாடி. அப்போ ஆர்டர் பார்க்க நன்று நல்ல ஊழியனை நீ சிறிவற்றில் கருத்தா இருந்தால் நான் பெருவற்றுகளும் அதிகாரங்கள் தான் ஆசிரியத்துக்கின்றார். இது பெருமைக்கு நான் சொல்ல வரவில்லை, ஆர்டர் மகிமைக்காய் சொல்லுகிறேன். நாம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். உங்க ஊர்ல இருக்கிற, உங்க பங்குல இருக்கிற, உங்களுடைய அன்பியத்தில் மற்ற இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட கொஞ்சம் சொல்லி வருகிற பொழுது ஆண்டவர் பார்ப்பார், செய்கிறார். அப்போ பார்த்து ஒவ்வொரு படியா நம்மளை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். இந்த கருத்தை நான் பார்க்கும் பொழுது என் அன்பானவர்களே, ஆண்டவருக்காக கடந்து வருகிறோம். புனித பவுல் வாழ்க்கையில் நிறைய துன்பம் துயரப்பட்டார். நற்செய்தி அறிவிக்கின்றார். திருத்தூர் பணியிலே 20ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 20ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம். அந்த வார்த்தை எனக்கு ஜீவனுள்ள நாள் இல்லாமன்றதுக்கு 20ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம். 24வது வசனம் சொல்லி புனித என்னை பொறுத்தவரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை. இறை அருளை பற்றிய நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பது என் விருப்பம். என்ன இருக்கு இல்லைங்களா? நற்செய்தி அறிவிக்கணும். சகோதரமே, நாம் ஜெபிப்போம். புனித பவுல் எடுத்துக்கொண்ட அந்த உறுதிமொழி போல நாம் எடுத்து கடந்து வரணும். ஜெபிப்போம். ஆண்டவர் நம் ஜெபங்களை கேட்டு நம்மளை பண்படுத்தி பயன்படுத்துவாராக. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூட்டுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நான் ஆகுவேன், புகழ் பாடி நான் வாழுவேன்.
உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன். உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். 1 கோடி பாடல்கள் நான் பாடுவேன். அதை பாமாலையாக நான் சூடுவேன். மனவேனை தனை என்று நீ மீட்டினாய். அதில் மலர்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய். என் வாழ்வும் ஒரு பாடல் இசைவேந்தனே. அதில் எழும் ராகம் எல்லாம் உன் புகழ் பாடுதே. ஆதியும் நீயே அந்தம் நீயே பாடுகிறேன் உன்னையே சுவே. அன்னையும் நீயே தந்தையும் நீயே போற்றுகிறேன் உன்னையே சுவே. 1 கோடி பாடல்கள் நான் பாடுவேன். அதை பாடாலையாக நான் சூடுவேன். ஆமா ஆண்டவரே, நற்செய்தி கடவுளின் மீட்பளிக்கிற வல்லமையாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாட்களிலே ஆண்டவரே உமது நற்செய்தியை கேட்டு ஆண்டவரே அதன்படி வாழ்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ மாறா தொலைக்காட்சியின் வழியாக உலகம் எங்கும் ஆண்டவரே உமது திருப்பெயர் நாமம் அடைய, உமது திருப்பெயர் எங்கும் பறைசாற்ற இந்த மாதா டிவியை ஆண்டவரே, மாதா தொலைக்காட்சியை நீ ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமது பெயரிலே வல்லமை உண்டு, அற்புதம் உண்டு, அதிசயம் உண்டு ஆண்டவரே. இயேசுவே, உம்மை யார் ஆண்டவரே உம்மை யார் அறிவிக்கிறார்களோ, உமது பெயரை யார் அறிவிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து உயர்த்த முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் எல்லா பலவீனங்களையும் மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, வேலை இல்லாதவர்களுக்கு ஆண்டவரே வேலை கிடைக்க நீர் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமது பெயரிலே ஆற்றல் உண்டு, வல்லமை உண்டு, குணமளிக்கிற வல்லமை உண்டு ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதியம் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியம் இன்னும் பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். எங்கள் அருமை இயேசுவின் அற்புத பெயரிலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.